Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala nabiyil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Innal ladzina amanu wa 'amilus shalihati kanat lahum jannatul firdausi nuzula khalidina fiha la yabghuna anha hiwala. Wa qala nabiyuna alaihi salatu wassalam idza matal insanu in kata'anhu maluhu illa bi salasatin sadaqatun jariyah aw ilmun intafa bihi aw waladun salihun yad'u lahu. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Allahumma shalli ala Sayyidina Nabiyina Maulana Muhammad wa barik wa sallim alayhi. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய வாழ்க்கைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் இயக்குவத தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தவறு தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு மரணத்துக்கு பிறகும் நம்மை தொடரக்கூடிய 3 விதமான நன்மைகள். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வைத்திருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும். சிறியவனாக பிறக்குகிறான், வளர்கிறான், வாழுகிறான், படிக்குகிறான், திருமணம் செய்கிறான், பிள்ளையை பெறுறான், வியாபாரம் செய்கிறான், உபயோகம் செய்கிறான். இறுதியிலே ஒரு நாள் வந்து விடுகிறது, அந்த நாள் மரணம் ஆகிவிடுகிறார். இந்த மரணம் என்பது சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையிலும் வரும், வாலிபத்திலையும் வரும், பெரியாரிலையும் வரும். மரணத்துக்கு என்பது ஒரு வயது கிடையாது. எந்த நேரமும் மரணம் வரும் என்பதை நம்புவதுதான் உண்மையான ஒரு மூமினுடைய அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால், இன்கத அன்ஹு மாலுஹு வ அஹ்லுஹு, அந்த மனிதனுடைய பொருள், அவனுடைய குடும்பம், அவனுடைய நன்மைகள் எல்லாமே துண்டித்து விடுகிறது. எப்ப கபருக்கு போயிட்டானோ அவனுக்கு நல்லமல் என்பது கிடையாது. தொழுக வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் அல்ல, தான தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ஏற்கனவே உலகத்திலே செய்த அமல்கள் அவனுக்கு துணையாக இருக்குமே தவிர இறந்ததற்கு பிறகு எந்த அமலும் அவனுக்கு கிடையாது. நல்லவனாக இருக்கிற பொழுது மலக்குமார்கள் இறங்கி கேட்பார்கள், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தீன் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன, நீ நபி யாரு, உன்னுடைய வேதம் என்ன இதெல்லாம் கேட்பார்கள். அதற்கெல்லாம் உண்மையான முன்பின் என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய வேதம் குர்ஆன், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்ற அழகான அற்புதமான பதில்களை சொல்லிவிடுவார்கள். காபிராக இருந்தால் அல்லது ஒண்ணுமே தீனை பத்தி தெரியல, முஸ்லிமான இருக்க எந்த தொடர்பு இல்லை, அவருக்கு பதில் சொல்ல தெரியாது.
அவர் சொல்லுவார், எல்லாம் அது எனக்கு தெரியாது. உடனே அந்த மனிதனுக்கு கடுமையான வேதனை செய்யப்படும் கபரில. 2 விழா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று இணையும் என்று ரசூலுல்லாஹ் இப்படி வரவே காட்டினாங்க. எப்படி நம்ம 2 விரலை இணைக்கிறோமோ அது போல 2 இடுப்பு விழாவுடைய எலும்பு அப்படியே ஒன்று கொண்டு சேரும், ஒடிஞ்சிடும். சேருன்னா என்னங்க? ஒடிஞ்சிடும். கடுமையான பாம்புகள் சாட்டப்படுகிறது, கடுமையான தேனிகள் கபரிலே சாட்டப்படுகிறது. அவன் செய்த பாவத்துக்காக வேண்டிய கடுமையான தண்டனைகள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் நடந்து கொண்டிருக்கும். எதுவரை என்று சொன்னால் மறுமை உதயமாகிறது. மறுமை நாள் வருகிற வரை இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும். நம்மளா அப்படிப்பட்ட வேலையை நம்ம எல்லாரும் காப்பாற்றுவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே எல்லாமே முடிஞ்சுட்டா கூட உங்களுக்கு 3 விதமான விஷயங்களை நான் அனுமதி தருகிறேன். நன்மை வந்து சேர்ந்து கபருக்கு, நன்மை உங்களுக்கு கபருக்கு சேரக்கூடிய 3 விஷயங்கள். ஒன்று என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்வாங்க. நிரந்தரமான ஒரு தான தர்மம். உலகத்தில் இருக்கும்போது தானம் செய்யணும். 1000 ரூபாய் கொடுப்போம், 2000 கொடுத்துருப்போம், 10 ரூபாய் கொடுத்துருப்போம், லட்சம் கொடுத்துருப்போம், அது வேற விஷயம். ஆனால் மூச்சுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும்? தொடர்படியாக நமக்கு வரக்கூடிய ஒரு நன்மையை செய்துவிட்டு செல்வதுதான் சதக்கத்து ஜாரியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நீங்க எத்தனை பேர் செல்வத்தில் இருக்கிறாங்க, பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யணும்? தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் நன்மை வருகின்ற அளவுக்கு எதையாவது ஒன்று செய்யணும். அதுக்கு என்ன சொல்றாங்க? ஒரு பள்ளியை கட்டி கொடுக்கலாம். அந்த பள்ளியில மக்கள் தொழும் காலம் எல்லாம் அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் மதரசாலை நடத்தலாம், குர்ஆன் மதரசாலை. அந்த குழந்தைகள் ஓதும் காலம் எல்லாம் அவர்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அல்லது பிரயாணம் செய்கிறார்கள, அவர்களுக்கு ஒரு தங்குமிடம் முசாஃபர் கானா கட்டி விடலாம். அவர்கள் தங்கும் காலம் எல்லாம் அவர்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். அது ஒரு தண்ணியே இல்லை, ஒரு ஊர்ல கிணறு தோண்டி விடலாம், அல்லது போர் போட்டு விடலாம், அல்லது தண்ணி தொட்டி வைக்கலாம். இப்படி நன்மை, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்துவிட்டு செல்வதுதான் சதக்கத்தும் ஜாரியா என்று சொல்லிக்காங்க. இது எல்லாரும் செய்ய முடியும். பெரிய பெரிய செல்வங்கள் தான் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு தண்ணி, ஒரு குழா தேவை, அது எவ்வளவு? 1000 ரூபாய் செலவு வீட்டு கொண்டு வருது. இந்த 1000 நம்ம கொண்டு செலவு நன்மை நமக்கு முடிச்சு. அங்க இதெல்லாம் வந்து 1 லட்ச ரூபா இருக்குங்க, 10 பேர் சேர்ந்தா 1 லட்ச ரூபா முடிச்சு. எல்லோரும் அந்த நன்மையிலே கூட்டாளி வருகிறோம். எனவே சொன்னாங்க, மண் பலா இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுக்காக யார் ஒரு வீட்டை கட்டுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று ஏன் சொன்னார்கள்? அந்த அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வரக்கூடிய அந்த நன்மை அவனுக்கு சொர்க்கத்திலே நன்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது, கபருக்கு போய் கொண்டிருக்கிறது. எல்லோரும் பள்ளி கட்ட முடியுமா? முடியாது. இப்போ பள்ளி குறைஞ்சது கட்டணும்னா ஒரு 50 லட்ச ரூபா ஒதுக்கிற ஒரு இடத்துல கட்டணும்டா. 50 லட்ச ரூபா வச்சிருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எல்லோரும் செய்ய முடியாது. 100ல ஒரு ஆளோ 10 பேர் செய்யலாம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து 1 லட்சம் போட்டு 50 பேர் சேர்ந்து ஒரு பள்ளியை கட்டலாம். எல்லோருக்கும் அதே நன்மை கிடைக்கும். ஒரு ஆள் கட்டினா என்ன நன்மையோ அதே நன்மை தான் 50 பேர் கட்டினாலும் 50 பேர் கட்டிச்சு கொடுக்குறாங்க. பாருங்க, அல்ல எவ்வளவு இலகாக்குறாங்க. நன்மைக்கு நம்ம சம்பாதிக்கிறது அல்ல எல்லா வழியை காட்டி விடுறாங்க. சகாபாக்கள் அந்த நன்மையை அடைவதிலே, அன்பானவர்கள மிக குறிக்கோளோடு இருந்தார். எப்படியாவது ஏதாவது நன்மை அடைஞ்சிறாங்க. மதீனாவில ஒரு தோட்டம் இருந்தது, பைரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தோட்டம், பேரிச்சம்பழ தோட்டம். அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறத மிக இனிமையானதாக இருக்கும். ஏன்னா பொதுவாக அரபு நாட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், தண்ணி கஷ்டம். தண்ணி இருந்தாலும் அது வந்து சரியான டேஸ்டாக இருக்காது. ஆனா அந்த பைரஹா தோட்டத்துடைய தண்ணி இருக்கிறது மிக அருமையான டேஸ்ட், அருமையான ஒரு தண்ணீர். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அந்த தோட்டத்தில் போய் மத்தியானத்திலிருந்து அசைவதை ஓய்வு எடுப்பாங்க.
அது யாருக்கு சொந்தமான தோட்டம்? அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபித்தோருக்கு சொந்தமான ஒரு தோட்டம். ரசூலுல்லாஹ் போவாங்க, சஹாபாக்கள் போவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் படுப்பாங்க, தண்ணீரை ஒளி செய்வாங்க, ரசூலுல்லாஹ் குடிப்பாங்க. அருமையான தோட்டம். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குவான், லன் தனாதுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செலவு செய்யாத வரை உண்மையான மூமினாக நீங்கள் ஆக முடியாது என்று 4வது ஜுஸுல இந்த ஆயத்தை அல்லாஹ் பதிவிடுகிறார். இந்த ஆயத்தை இறங்கின மாத்திரத்திலே அபூ தல்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமானதுன்னு சொன்னா இந்த தோட்டம் தான். நான் இதை அப்படியே முழுமையாக நல்லா பண்ணி கொடுத்ததில்லை, நல்லா செஞ்சுக்கிறேன், கொஞ்சத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லல, முழுமையாக நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ், சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவார். அண்ணல் பெருமானார் சொன்னாங்க, உனக்கு பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க, உனக்கு வாரிசு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க, உனக்கு சொந்த பந்தம் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ் இருக்கிறாங்க. ஒன்று செய்ய, 3ல் 1 பங்கை நீ சதக்கா செய்துவிட்டு 2 பங்கை உடைய சொந்தத்துக்கு உடைய குழந்தைகளுக்கு நீ பிரிச்சு கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுக்காத சொல்லுவான். இதுல நம்மளுக்கு என்ன தெரியும்னு சொன்னா, அந்த சஹாபி எவ்வளவு பெரிய மனப்பக்குவம் படைத்தவராக இருந்திருப்பார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறோம். நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு மனசு விட மாட்டேங்குது. போயிட்ட நாளைக்கு என்ன செய்வோம், நம்ம பிள்ளை என்ன செய்யும், பேர என்ன செய்வான், பேச்சு என்ன செய்யும், அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க விருப்பமான ஒரு பொருள் இருந்தது அப்படியே கொடுக்க முடிவு பண்ணாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ 3ல் 1 கொடுப்பா, இந்த சொந்தத்துக்கு கூட அது ஒரு சதக்கா தான் சொன்னாங்க ரசூல். அதே போல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். செலவு பார்க்கறது வெளியே தாம்பூர் செலவு போடுவாங்க, கல்யாணம் கொடுக்குறேன், மதரசா கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். சொந்தக்காரன் பார்த்தா பிச்சைக்காரனா இருப்பான், சொந்தக்காரன் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் இருப்பான். எனவே தன்னுடைய சொந்தத்துக்கு கொடுப்பது ஒரு சதக்கா என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு அடையாளம் காட்டுவார்கள். எனவே தான தர்மம் செய்ய வேண்டியதுதான். சொந்த பந்தத்தையும் நினைத்து அவர்களுக்கு கொடுப்பது என்பதும் தான தர்மம் தான் என்பதை நல்ல நேரத்தில் நான் நினைவில் வைத்துக் கொள்ள. நம்ம நிறைய சொந்தத்தை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், நம்ம மாமியாவோட பார்க்கணும், மச்சானை பார்க்கணும், தம்பி பிள்ளைங்க எப்படி இருக்கு, பெரியம்மா பார்க்கணும், சின்னம்மாவை பார்க்கணும், அம்மா கூட பிறந்தவங்க, அக்கா கூட பிறந்தவங்க நல்ல நிலையில இருக்கிறாங்களா, அதை கஷ்டப்படுறாங்களா, நம்மளால அவங்களுக்கு என்ன முடியும், மாத்திரை வாங்க சிரமப்படுறாங்களா, மாத்திரை வாங்கி கொடுப்போம், சாப்பாடு சிரமப்படுறாங்க, அரிசி வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி நம்மளால செய்ய முடிவதைத்தான் அண்ணல் பெருமானாரும் அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. எனவே உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்க செய்யாதீங்க, அல்லாஹ் தந்தது செய்ய. எனவேதான் அல்லாஹ் சொல்றான், அன்பிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐ யஅதி அஹதகுல் மௌத், மௌத் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஒரு காலம் வருமாம், பெருமானார் சொல்வார்கள், அந்த காலத்திலே தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு, தன்னுடைய காசை எடுத்துக்கொண்டு வெளியே ஒரு மனிதர் செல்வார், அதுதான் சதக்கா பண்ணலாம். போய் பார்த்தா யாருமே வாங்க மாட்டேன் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம போய் 1000 ரூபாய் கொடுக்க போறோம், கையில 10 ரூபா மாத்தி எவ்வளவு கூட்டம் நிற்கிறோம், எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு காலம் வரும், பணத்தை எடுத்து கொண்டு போய் நிற்பாங்க, 500 ரூபாய் கொடுக்கலான்னு வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. எனவேதான் அப்படிப்பட்ட காலத்தை அடைவதற்கு முன்னால் நீங்கள் சதக்கா செய்து கொள்ளுங்கள், தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். இந்த தான தர்மம் உங்களுக்கு கபூர் வரை வரக்கூடியதாக இருக்கிறது, மருந்துகள் வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் மௌத்தாகிவிட்டாலும் அந்த நன்மை உங்களை கபூரிலே தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். எனவே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தை மற்றவர்கள் நம்ம செஞ்சுட்டு போகணும். யாசின் சூரா அல்லாஹ் சொல்லுவான், ஆசாரம் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு போங்க. வாழ்ந்தோம் செத்தோம் என்பதற்குரிய வரலாறு இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இப்படி செய்தோம், இதன் மூலமாக மக்கள் பிரயோஜனம் அடைந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது சிறிய விஷயத்தையாவது நமது பொருளாதாரத்திலே நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி என்று சொல்வார்.
பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி என்று சொன்னால் மார்க்க கல்வியை தவிர வேற எந்த கல்வியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் ஒன்று உலகத்தில தெரிஞ்சக்கூடிய கல்வி உலக படிப்பு. நம்முடைய குழந்தைகளை நாம் பெரிய பெரிய படிப்புகளை படிக்க வைக்கிறோம், பெரிய பிசினஸ் மேன் ஆக்குறோம், பெரிய செல்வந்தன் ஆக்குறோம். இதெல்லாம் நம்மளுக்கு லாபம் தான். ஆனா இந்த கல்வி நரக நெருப்பை தடுக்குமா என்று சொன்னால் தடுக்காது. எனவே தான் உலகத்துல நம்ம என்ன செய்யணும்? மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? நோன்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? கபரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நரகத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கிற கல்வியை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது ஏற்று சுரக்காயாகத்தான் இருக்கிறது. யாரும் வருத்தப்படக்கூடாது. பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான், அவருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் எழுதுனா ஸ்பெல்லிங் தெரியுமாங்க. சிங்கப்பூர் எழுதுனா வேற என்ன பங்கத்தூர் எழுதுறான், பெங்களூர் எழுதுனா மைசூர் எழுதுறான். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஸ்பெல்லிங் என்ன போறது சிங்கப்பூருக்கு தெரியல. அப்ப இது கல்வி அல்ல. கல்வி என்று சொன்னால் சரியான முறையில அந்த மன்னனை உலகத்திலும் மறுமையிலும் வழிநடத்தி செல்லுமே, அதுதான் பிரயோஜனமான கல்வி. இல்லை என்று சொன்னா அந்த கல்வி வீணாயிரம். எனவே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யுன்தஃபஉ பிஹி. பிரயோஜனம் இல்லாத கல்வி விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிற துஆவை நீங்க ஓதுங்க. பிரயோஜனம் இல்லாத கல்வியை நம்ம கற்று என்னங்க ஆக போகுது சொல்லுங்க? வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு நீங்க கணக்கெடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலும் செலவாகக்கூடிய 60% பொருளாதாரம் கல்விக்காக செலவாகும். ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கும், காலேஜ் பீஸ் கட்டுறதுக்கும், நோட்டு வாங்குறதுக்கும் இதுதான் செலவாகுது. ஆனால் அது மூலமாக அந்த பையை யாரு புரோஜனம் அடைந்திருக்கிறானா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இடத்துல வாழ்கிற காலகட்டத்துல பெரிய பெரிய படிப்புகளை நாம் படிக்காவிட்டாலும், சிறிய படிப்புகளை படிக்காவிட்டாலும் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் எத்தனையோ இருக்கிறது. எப்படி கணவன் மனைவி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு எப்படி நடக்கணும், பிள்ளைகளுக்கு நம்முடைய கடமை என்ன, நமக்கு பிள்ளைகளுடைய கடமை என்ன, அவர்களுக்கு உணர்விக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அவர்களுக்கு பேசுவது எப்படி, இதையெல்லாம் நாம் ஒரு பிரயோஜனமான கல்வி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவாங்க. எனவே நமது கல்வி எப்படி இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கு. உலக கல்வி கற்றால் பெரிய லெவல்ல போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் அதை கொண்டு மறுமைக்கு பிரயோஜனம் தருமா? பிரயோஜனம் என்று சொன்னால் உலகத்திலும் பிரயோஜனம், அந்த கல்வியை கொண்டு மறுமையிலும் பிரயோஜனம். அப்ப முதல் விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்துவிட்டு சொல்றோம் என்று சொன்னால் எல்லா அமல்களையும் அல்லாஹ் முடித்து விட்டாலும் கூட அந்த நன்மை நம்முடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். பள்ளிவாசல தொழுறவங்க துவா செய்வாங்க, யாரெல்லாம் இந்த பள்ளி யாரெல்லாம் கட்டி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நன்மை நன்மை கபருக்கு வந்துடும். நம்ம ஒரு செங்கல்ல வாங்கி காசு கொடுத்தாலும் சரி, ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்கி காசு கொடுத்தாலும் சரி, நன்மை வந்து கொண்டே இருக்குங்க. எனவே எல்லா பள்ளியாசலுக்கும் வசூலுக்கு வரும்போது நம்ம என்னங்க செய்ய போறோம்னு நினைக்காதீங்க. 100 ரூபாய் இருந்தாலும் கொடுங்க, 50 ரூபாய் இருந்தாலும் கொடுங்க, 1000 ரூபாய் இருந்தாலும் கொடுங்க, லட்சம் ஏதாவது கொடுத்து நன்றி வாங்கிக்கங்க. நான் ஒண்ணு சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல் வெளிநாடுகளை தவிர எல்லாம் வசூல் பண்ணித்தான் கட்டுறாங்க, வசூல் பண்ணித்தான் கட்டணும். நம்முடைய பொருளாதாரம் அதிலே போக வேண்டும் என்பதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி தந்தாங்க. மதீனாவுல போறாங்க ரசூலுல்லாஹ். போன உடனே எங்க வீட்டுக்கு வாங்க ரசூலுல்லாஹ், எங்க வீட்டுக்கு வாங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லி மதீனா வாசிகள் அழைப்பு கொடுக்கிறாங்க. அண்ணல் பெருமானார் சொன்னார்கள், இந்த ஒட்டகம் மூரத்துன் ஏவப்பட்டிருக்கிறது, இது எங்க போய் நிற்குமோ அங்குதான் நான் இறங்குவேன், அந்த வீட்டில் தான் நான் தங்குவேன் என்று அண்ணல் பெருமானார் சொன்னார்கள். அதே போல் அந்த ஒட்டகம் அபூ அய்யூபுல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வீட்டுக்கு பக்கத்துல போய் நின்றுச்சு. அந்த வீடு எங்க இருக்கு? இப்ப ரசூலுல்லாஹி பள்ளிக்கு பக்கத்துல இப்ப வீடு கிடையாது, ஒரு டேங்க் மாதிரி வச்சாங்க அடையாளத்துக்காக.
ஒரு சாதா சீரான வீடுன்னு நம்ம வீடு மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூரை வீடு, சின்ன ஒரு பழம் இருந்துச்சு. அப்ப சொன்னாங்க, நான் இந்த வீட்டுல தான் தங்குவேன். பெரிய பெரிய சகாபாக்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய மாட்டு வீட்டுக்காரர்கள் எல்லாம் பெருமானாரை கொடுத்தாங்க. இல்ல, இந்த ஒட்டகத்துக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறார், இது எங்க போய் நிற்குமோ அங்குதான் இறங்குவேன் என்று சொல்லி அங்கு தங்குகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் கீழே தங்குறாங்க, அந்த சஹாபி மேல தங்குறாங்க. அப்போ சங்கடப்படுறாரு, ரசூலுல்லாஹ் கீழே மேல இருக்கலாமா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ் நீங்க வேண்டாம் மேல இருங்க, நான் கீழே இருக்கிறேன். நான் மேல இருக்கும் போது என்னால இருக்க முடியல, உங்களை கீழே வச்சுக்கிட்டு மரியாதை குறைவா நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லப்பா, நான் கீழே இருக்கு, நீ மேலே இரு அப்படின்ட்டான். அதற்கு பிறகுதான் இப்ப பள்ளி இருக்கிற இடத்தை பார்த்தா பேரிச்சம்பழம் தோட்டம் நிறைந்த ஒரு பகுதி. உடனே யார் இடம்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். 2 அனாதை பிள்ளைங்க இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க கூப்பிட்டு பேசுறாங்க, அப்ப அது பள்ளிக்கு அனுப்பி கொடுத்துருங்க, தாராளமா எடுத்துருங்க யாரும் சொல்லாங்க, காசு வேணாம், காசு கொடுத்தா வாங்குவேன். இங்கதான் நம்ம கவனிக்கணும். நான் காசு கொடுத்து தான் வாங்குவேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பெரிய செல்வந்தெல்லாம் கிடையாது. இருக்கக்கூடிய சகாபாக்கத்தை வசூல் பண்ணி அவங்களும் போட்டுதான் அந்த பேரிச்சம்பழம் சின்ன ஒரு ஏரியாவை தான் பெருமானார் முதலில் மதீனாவிலே பள்ளிக்காக வாங்கினாங்க என்பது வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. எப்படி பள்ளி அமைச்சாங்க? தூண் கிடையாது, பேரிச்சம்பழம் இப்படி லைனா இருக்கும்ல அந்த மரங்கள், அதுதாங்க தூண். மேல என்ன பண்ணிட்டாங்க, அதோட ஈச்சை கீட்டுகள் இருக்கும்ல, பேரிச்சம்பழம் கீட்டுகள், அதை போட்டாங்க மறைவு. அவ்வளவுதான், இதான் பள்ளியாசு. அவங்க எவ்வளவு சொன்னாங்க, யார சொல்ல வாங்க காசு வாங்க, காசு தந்துதான் நாங்க தொழுவோம். எனவேதான் இன்னைக்கு உலகத்துக்கு பள்ளியாசெல்லாம் என்ன செய்யறோம், வசூல் பண்ணி எல்லாரோட நன்மையும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அந்த பள்ளியை வசூல் செய்து ஒவ்வொரு பள்ளியும் கட்டியிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிறோம். தனியார் பள்ளி நீங்க கட்டினா கூட என்ன செய்யணும், அதை வக்கூப் செய்து விட வேண்டும். நான் இதை அல்லாஹ் அனுப்பி கொடுத்துட்டேன், ஏன்னா நாளைக்கு அவர் மனசுல வரும், நான் கட்டின பள்ளி தானே, எல்லாம் நீங்க 50 பேர் சொல்லுவாங்க, 100 பேர் சொல்லுவாங்க, தெரிஞ்சு வரக்கூடாது. அந்த அதனால வரக்கூடாதுங்கிற சூழ்நிலை செஞ்சாங்க. கல்வி விஷயத்துல அனைவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த பள்ளியை கட்டுவதற்காக அங்கு ஏற்பாடு செய்தார்கள் என்பதை நல்ல நேரத்தில் மணிவுப்பட தலைப்பட்டிருக்கிறோம். 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க போகும்போது உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கு துஆ செய்கிற குழந்தையாக விட்டுட்டு போங்க. எது ஊலகு வலதுன் சாலிஹுன் ஹதீஸ்ல வரும். இவங்க மூலமாக உங்களுக்கு நன்மை இருக்கு. இந்த விஷயத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 90% ஃபெயிலியர் ஆயிடும். இந்த விஷயத்தில் நம்முடைய குழந்தைகளை துஆ செய்ய குழந்தையாக ஆக்கினோமா என்று கேள்விக்குறிதான் இந்த சமுதாயம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. நான் நல்லா தாங்க வளர்த்தேன் சின்ன பிள்ளைல, பெரிய நான் என்னங்க பண்றேன், ஆரம்பத்துல அவனை சரி பண்ணணும். நீங்க குழந்தைகளை அடிப்பது என்பதே கிடையாதுங்க. வீட்டுல கண்டிஷன் என்பதே கிடையாது. குழந்தைகள் பிறந்ததிலிருந்து அவர்கள் வளர்ந்து வாழ்வர வரைக்கும் அவன் என்ன கேட்கிறானோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை தீனை விட்டு அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்ம தீன்ல இருக்கணும். நம்ம ஒரு தீன்தாரியாக மாற்றப்பட்டுள்ளவர்களாக இருக்கிற பொழுதுதான் அந்த குழந்தைகளை நீங்கள் தீன்தாரியாக ஆக்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் ஆக்க முடியாது. அவர்களுக்கு ஏதாவது விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், தொழில் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள் அல்லவா, 7 வயது ஆகிவிட்டால் உங்களுடைய குழந்தையை நீங்கள் என்ன செய்ய, தொழுவதற்காக ஏவுங்கள். 3 ஆண்டு காலம் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. தொழுவுக்கு அப்பா அப்பா எல்லாம் சொல்லிக் கொடுங்க. 10 வயது ஆகிவிட்டு தொழுகிறன்னா அடிங்கன்னு சொன்னாங்க. 10 வயது ஆகும் பள்ளிக்கு போகல, அடிய நாங்கள் எத்தனை வீட்டுல அடிக்கிறோம் சொல்லுங்க. இந்த ஜும்மால பார்த்து எத்தனை வீட்டுல பதில் அடிச்சிருப்போம். அவங்க பக்கம் தூங்குறான் போத்திட்டு, நம்ம போத்திட்டு தூங்குறோம். எப்படி நீங்க வலது சாலிக துஆ செய்து குழந்தை எடுத்துட்டு போறீங்க?
குழந்தையை விட்டு சென்றால் அந்த குழந்தை துவா செய்வான். ஒவ்வொரு மக்களையும் துவா செய்வான். அல்லாஹும் மஃபிர்லி வல்வாலி தைய வல் உஸ்தாதிய வல் ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய தாய் தந்தை பாவத்தை மன்னிப்பாயாக, உஸ்தாதுமாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உலக முஸ்லிமுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு குழந்தையும், ஆண் குழந்தை பெண் குழந்தை துவா செய்கிற பொழுது எவ்வளவு பெரிய நன்மை நம்ம கபருக்கு வருதுங்க. அதை நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? அதுதான் முயற்சி பண்ணியிருக்கோமா? இன்னும் ஒரு மேலே சொல்ல போனால் ஆம்பளை பிள்ளைகளை பெண் குழந்தைகள் மிக மோசமாய் கொண்டிருக்கிறார். தரிசனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்க உலகத்தில என்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னா நான் சொல்லுவேன், எப்பொழுது பொம்பளை பிள்ளைங்களை படிக்கிறதுன்னு சொல்லி நம்ம வெளியே ஆரம்பிச்சோமோ அனுப்புறோமோ அதில் இருந்து ஈமான் செத்து விட்டது, இஸ்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது, ஈமானை ஜெசுபாக்கள் இல்லாமல் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யாரும் வருத்தப்பட்டா எனக்கு கவலை கிடையாது. படிக்க அனுப்பக்கூடிய குழந்தையை 7 மணிக்கு நம்ம காலேஜ் பஸ் வந்துடும் அவசரப்பட்டுக்கூடியனா 5 மணிக்கு எழுந்திரிச்சாமா பட்ஜெட் தொழுது நீ காலேஜுக்கு போவாங்க. எத்தனை பேர் நீங்க சொல்றோம்? சொல்லலாம், சொல்லக்கூடிய இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. இதெல்லாம் சிந்திக்கணுங்க. நம்ம பெற்றோம், வளர்த்தோம், படிக்க வச்சோம், அதோடு கடமை முடியாது. இவர்களை நல்லவர்கள் ஆக்கி நாம் மௌத்துக்கு பிறகும் இவர்களை நல்லவர்களாக வாழ வைக்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. இது சுயநலம் அல்ல, பொது நலம். நமக்கு நன்மை வரும், அவனும் நல்லவனா வந்துடும். சரி, ஆம்பளையாச்சும் ஏதாவது சும்மா காய்ச்சும் போவான், பெருநாளை காய்ச்சும் போவான், ஏதாச்சும் போய் துவா செஞ்சுக்கிடுவான், வாரத்துல ஒரு நாள் ஆச்சு. பொம்பளை பிள்ளை அந்த வாழையே இல்லாம இருக்குதுங்க. அது கல்யாணம் ஆகி 90 பிள்ளையாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகி பிள்ளையை பெறுது, அந்த பிள்ளையை வளர்க்கணும், அதுக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு ஓடணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்படியே இங்கிருந்து 90 ஸ்கூலுக்கு போறதுக்கே முடியல. இதெல்லாம் அல்லாட்ட போய் சொல்ல முடியுமா? ஸ்கூலுக்கு அனுப்பினால தொழுவது மண் தரக்க சலாத்தன் முத்தஅம்மிதன், யார் ஒரு தொழுகை வேண்டுமென்றே விட்டார்களோ 70 ஆண்டுகள் தான். 7 ஆண்டுகள் 70 வருஷம் தான் நரகத்தில் இருக்காங்க. நரகத்துடைய 70 ஆண்டுகள் என்பது 7000 வருடம் உலகத்துக்கு. 700 இல்லை, 70 இல்லைங்க, 7000 வருடம் என்று சொல்றார். 10 மடங்கு. அல்லாஹ் அக்பர். நரகத்தை பத்தி கொஞ்சம் கூட அவேர்னஸ் நமக்கு இல்லைங்க. கபூர்ல போய் என்ன செய்ய போறோம்? கொண்டாட்டி வருமா, புள்ள வருவானா, நம்ம கணவன் வருவானா, மனைவி வருமா, அப்பா அம்மா யாரு வர மாட்டாங்களே, நம்ம தானே அங்க போய் இருக்க போறோம். நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம் நம்மளுக்காக வேண்டி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சதப்பு ஜாரியா உருவாகிட்டு இருப்பாங்க. ஒரு நன்மை தரக்கூடிய காரியத்தை உருவாகி ஒரு புரோகிரமான கல்வி கற்றுக் கொடுத்துட்டு போங்க பிள்ளைகளுக்கு. துவா செய்யக்கூடிய குழந்தையை விட்டுட்டு போங்கன்னாங்கல்ல. எல்லோரும் இதுல நாம் ஃபெயிலியர் தான் இருக்கிறோம். எனவே இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி நமது குழந்தைகள் பெரியவனாக சரி, சின்னவனாக சரி, அவர் மூலமா நமக்கு வருமானம் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, செலவு சொல்றது இல்லை. கேட்டா தர வேண்டிய காசுன்னு தராம போயிடுவானோ. எவன் வந்தாங்க 2 மணிக்கு தான் வந்தான், தூக்கிட்டுருக்கான், அதனால நான் எழுப்பல, இதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்பா எந்திரிப்பா, தொழில் போப்பா, தொழிலுக்கு வந்தோன்னா தூங்கிக்க என்று சொல்லக்கூடிய தாய் வந்து அதை நான் மாற வேண்டும். பொம்பளை பிள்ளை யாரா இருந்தாங்க சொல்லக்கூடிய கடமை உங்களுக்கு, 2வது எங்களுக்கு. நம்ம இங்கேதான் ஆம்பளைக்கா சொல்ல முடியும், பொம்பளை சொல்லக்கூடிய கடமை உங்களுக்கு தான். மனைவிக்கு சொல்லணும், பிள்ளைக்கு சொல்லணும். அப்பதான் அந்த குழந்தை நமக்காக துவா செய்யும். அதன் மூலமாக நமக்கு கபல் இருக்கக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் நீக்கி விடுவான். நன்மைகள் வந்து கொண்டே இருக்கு. பாருங்க, அமல்கள் எல்லாமே முடிந்து விட்டால் கூட ரசூலுல்லாஹ் அழகான ஒரு 3 வாய்ப்பை இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கிறார். மதீனாவுல ஒரு சஹாபி இருந்தார், முனாஃபிக் ஆயிட்டார். முனாஃபிக்கு தான் அடுத்த இந்த மாதிரி டபுள் கேம் ஆடுறதுதான் முனாஃபிக். நம்மகிட்ட ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது. நம்மகிட்ட ஒன்று சொல்றாரு, உங்களை மாதிரி வருமா, ஆச்சா பூச்சா அண்ணப்பட்டிக்கிற வெளியே போய் அசிரத்தாவது மண்ணை கட்டியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு வேற யாருன்னு சொல்ல முடியும், என்னையே தான் சொல்லிக்க முடியும். இதுதான் டபுள் கேம். இதே மாதிரி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருப்பார்கள் முனாஃபிக்குகள். எந்த அளவு என்று சொன்னால் முன் சப்புல தான் தொழுவார். ஏன்னா அவங்க மேல சண்டையை வரக்கூடாதற்காக வேண்டி முன் சப்பில தொழுவார்கள். மற்ற சாப்பிட 2ஆம் மகா சப்புல தொழுவாங்க.
இங்க என்ன பேசுறாங்க ரகசியம், எங்கேயாச்சும் போருக்கு போக போறாங்களா, ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்ற செய்தியெல்லாம் சேகரித்து காபிர்கள் கூட்டத்தில முனாபிகள் கூட்டத்தில போய் சொல்லுவார். இவங்கதான் முனாபிகள். இங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை. இதுல முனாபிகளுடைய தலைவராக ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய மகன் தான் அப்துல்லா ரலியல்லாஹு. அவர் நல்ல மக்காவான மூமின். ஆனா அந்த முனாபிகள் யார் இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டியல் போட்டு கொடுத்துட்டான். இந்த நாள் முனாபிக்கு பார்த்துக்கிறங்க. அது ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபிக்கு ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தெரியும் முனாபிக்கு யாருக்கு. எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், யார் நல்லவர் யார் கெட்டவர் யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். வெளியில நம்ம அப்படி இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருந்து தப்பு செய்யலாம், அல்லாஹ்வுக்கு தெரியும். உடனே உமர் என்ன செய்வார்கள், ஏதாவது ஒரு ஜனாசா தொழுகை வந்துவிட்டால் ஒழுங்கி நிற்பாங்க ஓரமா. எந்த சஹாபிடத்துல ரகசிய செய்தி இருக்கிறதோ அந்த சஹாபி கலந்து கொண்டால் உமர்ல தாங்க தொழுவாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு மூமின் தான். அவங்க கலந்துக்கிறாட்டு என்ன செய்யற, இவர் முனாபிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. அந்த தலைவர் ஒரு நாள் இறந்து விடுகிறார். அந்த தலைவரே ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. அவர் எல்லாரும் மதீனாவுடைய செய்தி பரவிடுது, முனாபிக் தலைவர் இறந்து போயிட்டாரு, யாரு தொழுவுப்பா என்ன ஏது அப்படின்ட்டு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அவருடைய மகன் ரசூலுல்லாஹ்ட்ட வர்ற, யார் ரசூலுல்லாஹ், என் தந்தை முனாபிக்கு தான், நீங்க துவா செஞ்சா எல்லாம் சரியாயிடும், உங்களுடைய துவா மட்டும் பத்தாது, நீங்கள் அணிந்திருந்த அந்த ஜுப்பா வேண்டுட்டாரு. பெரிய தர்ம சிவனாம் பற்றி ரசூலுல்லாஹ். முனாபிக்க பாக்குறதா, அந்த மூமினை பாக்குறதா, இவரை பாக்குறதா ஒன்றும் புரியல. ரசூலுல்லாஹ் நான் தர்றம் பண்ணேன், ஏன்னா கருணை உருவான ரசூலுல்லாஹ் அப்ப சொல்ல மாட்டாங்க, யாரு கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உமர்ல தான் வந்துட்டாங்க, யாரும் சொல்ல அவங்களுக்கு தெரியாதா முனாபிக் தலைவர் எப்படி நீங்க சட்டை கொடுங்க ஒத்துக்கொள்வீங்க, அவங்களுக்கு ஒரு பக்கம் எல்லா சஹாபாக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ்வே சொல்லிட்டான், நான் மன்னிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஆதரவு வைக்கிறாங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் மன்னிப்பதும் மன்னிக்காத உன்னுடைய விஷயம். அவர் கேட்டார், ஒரு மூமின் கேட்டார்ல, மகனாக கேட்டு விட்டார் அவர், நான் கொடுக்காம இருக்க முடியாது அல்லாஹ் சொல்லி தன்னுடைய ஜிப்பாவை கொடுத்து விடுகிறார்கள். அந்த ஜிப்பாவை போட்டுதான் கஃபன் இட்டு அந்த முனாபிக்கான சஹாபி மதீனாவில் அடக்கம் செய்யப்படுகிறார். இங்கதான் நம்ம சிந்திக்கணும். மகனை பாருங்க, இப்ப முனாபிக்கு தொலைக்கு போறான், நரகத்துக்கு போறான், என்னடா போறான்னு விட்டுருல. காரணம் அந்த மகன் அவர் துஆ செய்யக்கூடிய மகனாக வளர்த்ததுனால அவ்வளவு போராட்டம் பண்ணி எல்லா சஹாபாக்களும் எதிர்ப்புக்கு மத்தியில, குறிப்பாக உமர் இல்லாம எதிர்ப்புக்கு மத்தியில உமர் தான் சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் அமைதியாயிடுவாங்களாம். நான் அடிக்கடி சொல்லுவாங்க, உமர் வாயிலே அல்லாஹ் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பல்வேறு ஆயத்தில் உமர்ல நினைச்சது பண்ணி இறங்கி இருக்கிறதுனால, இருந்தாலும் அதையும் மீறி ரசூலுல்லாஹ் ஒரு மூமினுக்காக, ஒரு மகனுக்காக, ஒரு தந்தைக்காக தன்னுடைய புனிதமான உடலிலே போட்டிருந்த அந்த ஜிப்பாவை கொடுத்து கஃபன் செய்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மகன் அவர் உருவாக்கிட்டு போறார் என்பதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமாக. நம்ம மூத்தா பெற்ற பிள்ளைங்கன்னு அழுகுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. 3ஆம் நாள் பாத்தியா ஓடுறாங்க, 7ஆம் நாள் பாத்தியா ஓடுறாங்க, 40 பாத்தியா ஓடுறாங்க. அதோட கையை கழுவிட்டாங்க, சாப்பிட்டு கை கழுவ முடிஞ்சு போச்சு. 40ஆம் நாள் பிரியாணி சாப்பிட்டு கை கழுவுறாங்க. 40 பாத்திரங்க பயங்கரமா இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறது என்ன, புது துணி உடுத்துறது என்ன, என்னடா ஏதாவது கல்யாணம்னு பார்த்தா 40. ஒரு வீட்டுல சாமியான போட்டு எல்லாம் போட்டு கிடக்கு. நான் கேட்டேன், என்னங்க கல்யாணம் இல்லைங்க 40 இப்படி செய்ய சொல்லி எந்த மார்க்கத்தை, எந்த குரான்ல, தௌராத்துல, எந்த இஞ்சில, எல்லா குரான் நம்மளா செய்யறோம். அதோடு முடிஞ்சு போயிருங்க அவர்களுக்கு நினைக்கிறது. அது இருக்கக்கூடாதுங்க. தாய் தந்தையும் உஸ்தாதையும் ஒவ்வொரு தொழுகையிலும் நினைக்க வேண்டும். முஸ்லிம்களே, மூமின்களே, ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு தொழுகை நினைக்க வேண்டும். 5 கால தொழுகை உள்ளவனாக ஒவ்வொரு மனிதனும் மாறிவிட்டான் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லா துவாவும் சொந்தமாக இருக்கு. எனவே நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் மிக பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை நல்லவர்களாக நாம் வளர்க்க வேண்டும். தாய் தந்தை மகன் இப்படியே கியாமத் வரையும் போயிட்டு தான் இருப்போம்.
உலகம் உள்ளவரை மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள், நல்ல மாற்றம் கிடையாது. நம்ம நினைக்க என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன், அவன் பேரனை எப்படி வளர்க்க போறான், இந்த சிந்தனை இருந்து கொண்டிருக்கும். படிப்பு இருக்கும், வேலை இருக்கும், வாய்ப்பு இருக்கும், எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லாம உலகம் கிடையாது. அதற்கு மத்தியிலே நாம் தீனையும் பொருத்தி, எப்பா இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுதான் உனக்கு நாளைக்கு வரும்பா. நீ இறந்து விட்டால் உடனே மருத்துவர் என்று சொல்ல மாட்டார்கள், மையட் என்று தான் சொல்லுவார்கள். ஆளும் என்று சொல்ல மாட்டார்கள், மையட் என்று தான் சொல்லுவார்கள். இஞ்சி என்று சொல்ல மாட்டார்கள், மையட் என்று தான் சொல்லுவார்கள். எல்லாமே உலகத்தோடு முடிந்து இருக்கிறது. மறுமைக்காக நான் சேமித்து வைப்போம். அல்லாஹ் சொல்லுகிறானே, நீங்க நல்ல அமல் செய்து ஈமான் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே அந்த சொர்க்கத்திலே நீங்க நிரந்தரமா இருக்கலாம். ஏன் நல்ல அமல ஒரு நல்லா காட்டு. எனவே வசதிகள், வாய்ப்புகள், நேரங்கள் எல்லாமே நமக்கு அல்லாஹ் அழகாக கொடுத்திருக்கிறாங்க. முன்னோர்களை விட எந்த சிரமம் இல்லாம அழகான முறையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில மரணத்துக்கு பிறகு நமக்கு நன்மையை தரக்கூடிய, நிரந்தரமாக நன்மை தரக்கூடிய தான தர்மத்தையும், நமக்காக பிரயோஜனமான கல்வியையும், நமக்காக துவா செய்யக்கூடிய நம்முடைய குழந்தைகளையும் நாம் விட்டு சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா எந்த நல்லவர்கள் நமக்கு முன்னால் சென்று விட்டார்களோ அவருடைய குழந்தைகளை அப்படி உருவாக்கி சென்றார்களோ அதே போல நாம் உருவாக்கி சென்று கவலையிலும் நமக்கு நன்மை தரக்கூடிய, நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துவாவோடு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாச தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.